சிறுகதை, கவிதை, நாவல், கட்டுரை என்று அனைவர் கவனம் ஈர்க்கும் படைப்பாளி, ஆசிரியராக, மேடை பேச்சாளராக, எத்திசையும் புகழ் பேசும் எழுத்தாளர், சமூகத்தின் பக்கம் நின்று சமத்துவம் பேச ஆசைப்படும் அழகிய பெரியவன். எலெக்ஷன் இவர் எழுத்துக்களால் பெரும் கலெக்ஷன் ஆக வேண்டும். அழைக்கிறோம் வசனகர்த்தா அழகிய பெரியவன் அவர்களை. மேடையில் இருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும், அரங்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கதையை எடுத்துக்கிட்டு தமிழ் அவர்கள் என்னை பார்க்க வந்தபோது அதை படித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க அரசியலை பேசுகிறது இந்த கதை. ஆனால் அரசியலை மட்டும் பேசவில்லை, மனிதர்களுடைய குணாதிசயங்களை, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கலந்து பேசுகிறது. ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையாக இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சேன். உடனே அவருக்கு ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அப்படி தான் சார் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த வெயில், ஒரு வியர்வையோட ஒரு கூட்டமாக அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்போ தெரிஞ்சது இது நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி. சிலப்பதிகாரம் சொல்லும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியலை ஒரு கட்சியிடம், அமைப்பிடம் தராமல் மக்களிடம் தந்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஒரு எளிய மனிதனிடம் அதிகாரம் போய் சேருகிற போது அவன் அதை எப்படி உள்வாங்குகிறான், எப்படி அதை பயன்படுத்துகிறான்? ஆனால் எளிய மனிதன் எளிய மனிதனாக இருப்பதற்கு இந்த சமூகம் விடுறதில்லை, குடும்பம் விடுறதில்லை, அவனை நெருக்குகிறது. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கதை உருவாகி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே நிச்சயமாக ஜனநாயகம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை இந்த படம் உறுதியாக எழுப்பும் என்று நான் கருதுகிறேன். ஒரு தலைவர், இன்றைக்கு அவர் இல்லை, மறைந்த ஒரு தலைவர், அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தை அரசு போடுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு பனிக்கட்டி என்று நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் என்றால், ஒரு 10-20 பேரை தாண்டி கடைசி மனிதனுக்கிட்ட அது போகிற போது ஒரு துளி நீராகத்தான் போய் அது சேருகிறது. இன்னைக்கு அப்படிதான் எல்லாமே ஆயிருச்சு. எவ்வளவு பெரிய சட்டத்தை போட்டாலும், எவ்வளவு சிறப்பான சட்டங்களை போட்டாலும், எவ்வளவு அற்புதமான திட்டங்களை தீட்டினாலும், அது செயல்படுகிற இடம் எங்கு அப்படின்னு சொன்னா அது யார் செயல்படுத்துறாங்க, அவர்களுக்கான அரசியல் என்னவாக இருக்கிறது என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அது நல்லதா மாறதும் கெட்டு போறதுமா இருக்கிறது. இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உறுதியாக இந்த படம் எழுப்பும் என்று நான் நினைக்கிறேன். முதல் நாள் ஷூட்டு நான் பூஜைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். நான் போயிட்டு நிற்கிறேன். விஜயகுமார் சார் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஹக் பண்ணார். சார், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதே போல் ப்ரொடியூசர் சார் அந்த இன்ட்ரோ பிளாக் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு கிராமத்தில் நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஹீரோ மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு என்கிட்ட அதை பேசிகிட்டே இருந்தார். தமிழ் அவர் எழுத்தாளர்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதையும் மதிப்பும் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. திரைப்படம் என்பது கலைகளினுடைய ஒரு கூட்டு முயற்சி. அந்த ஒரு ஊடகத்தில் எழுத்தாளர்கள் இருக்கிற போது அது இன்னும் மேம்படும், இன்னும் வேறு வகையான ஒரு அடுக்குகளோட அது மக்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த எண்ணத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படம் ஒரு யதார்த்தவாத படமாக, அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய, எளிய மனிதனின் பார்வையிலிருந்து பேசக்கூடிய ஒரு யதார்த்தவாத படமாக உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக இது வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். இதை கொண்டாட வேண்டும், ஊடகங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வேலை செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ விஜய் சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்
பூச்சியப்பனும் பேரன் குமரேசனும் வாழ்ந்த வாழ்க்கை நம்மால் மறக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உணவு அரசியலை முதல் படத்தில் சொன்னவர். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனைகளை அதிகாரமும் ஆட்சியும் பணம் படைத்தவர்கள் கையில் சேர்ந்தால் இருந்தால் என்னவாகும் என்பதை எலெக்ஷனில் சொல்லியுள்ள தைரிய படைப்பாளி இயக்குனர் தமிழ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாளோ எதுவுமே தேவையில்லை. 4 புகழ் சொற்கள் இருந்தால் போதும், அவனே அழிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பேர், புகழ், இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. என்னை அழ வச்சது, சிரிக்க வச்சது, குறிப்பாக சிந்திக்க வச்சது, அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். வணக்கம். சேத்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெரும் அளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள், ரிவ்யூவர்ஸ், பத்திரிகை எல்லாருக்கும் என் நன்றி, வாழ்த்து, என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க படத்தை பற்றி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொன்றும் இருக்கும். ஏன்னா 100 மூலை பார்த்ததுன்னா 100 மூலையும் ஒவ்வொன்று சொல்லும். அதனால் நான் படத்தை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், அதுதான் சரின்னு தோணுது. மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். சேத்துமான் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு 1 மந்த்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன். இமிடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதுதான் நான் என்னோட இதில் இருக்கேன். என்னோட ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது, அடுத்த படத்தில் இருக்கவங்க நடிக்கக்கூடாதுங்கிறது நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன். அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி அது ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதே இல்லை. ஸோ சேத்துமான் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழித்து இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன், வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கொரோனாலாம் வந்தது, இது எல்லாமே என்னென்னமோ இருந்தது. அப்போ முடிச்சுட்டேன். அப்போ ஒரு நாள் கொரோனா டைமில் தான் சூரரை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ டைலாக் ரைட்டர் விஜயகுமார் சார் பேர் இருந்தது. அடாடா, இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ சேத்துமான் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை. அது ஓடிடியில் சோனி லிவில் ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருந்தது. நான் நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் ஒரு பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி, அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிக்கோளாகவே இருந்தேன். அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2D அப்புறம் சத்யஜோதி அப்படின்னு இந்த 2 கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ராஜா சாரை ஆகட்டும், சத்யஜோதியில் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க நோலாம் சொல்ல, கதையே கேட்கல, லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போ சூரரை போட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஐயோ, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சுருக்கோம், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்ச, நம்மளை விட ஒரு அறிவாளி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையாலுமே அப்போ தான் விஜயகுமார் சாரை எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார். சரி, அப்போ உடனே இமிடியேட்டாக நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன். அந்த மாதிரி இது பண்ணேன். ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், படிக்கிறேன். இல்லை தமிழ், நான் ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன், அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு 2வது நாளே கூப்பிட்டார். சேத்துமான் போட பவுண்டட் ஸ்கிரிப்டை ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்து அவர் 2 நாள் கழித்து கூப்பிட்டார். ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து 2 நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு. இதை நாம் பண்ணுவோம், என்ன பண்ணுறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை சொன்னேன். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஃபைட் கிளப்பு. அப்போ நேம் வைக்கல, இந்த மாதிரி இது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு. நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைமில் நிறையா பேசினோம்.
அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார். இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும்போது ஏன் வெயிட் பண்ணணும், இப்போ அவர் யூஎஸில் இருந்தார், வந்திருக்காரு, ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ அவர் கூப்பிட்டாரு. நான் எனக்கு என்னென்னா இவர் யூஎஸில் இருக்கார், நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு. ஸ்கிரிப்ட் பவுண்டடு, எனக்கு கதை சொல்ல தெரியாது, பெருசாக கதை சொல்ல தெரியாது. நான் பவுண்டட் கொடுத்து படிப்பேன், படித்து பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம், படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலாக. அப்போ கூப்பிட்டாரு. அவர் படிச்சிட்டாரு. அவர் என்னென்னா கிரியேட்டராக இருந்தனால அவர் ஒரு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவசாலி, என்னை விட நல்ல கிரியேட்டர், என்னை விட நல்ல இயக்குனர். அதனால் அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டார், நிறையா அவர்கிட்ட பேசியிருப்பாராட்டுக்குது. நான் அப்புறம் போய் கதை சொல்லுவாங்க அப்படின்னாரு. எனக்குன்னா அல்லு கலண்டுருச்சு. ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை. ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி, விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி, நான் யார்கிட்டையும் கதை சொன்னதில்லை, கதை சொல்லவும் போக மாட்டேன். நான் பவுண்டட் கொடுக்குறேன், கொடுத்தேன், படித்தா பிடிச்சிருந்தா பண்ணலாம், இவ்வளோ தான் என் கால். அப்போ கதை சொல்ல கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் பவுண்டட் இருக்குது ஒன்று அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம். அவர் இல்லை கதை சொல்கிறது கேட்குறாரு, நீங்கள் ஒரு 1 hour சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி போனேன், சொன்னேன். சத்தியமாக நான் என்ன சொன்னேன், அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. அவரை முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமாக நடக்கிறதும், இந்த படம் உருவானதுக்கும், நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டுமொத்த காரணமும் அவர் மட்டுமே. இதை நான் ஹானஸ்டாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்கிறேன். ஏன்னா நான் அவர் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தனால தான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் பண்ண மாட்டாங்க, மலையாள சினிமானா பண்ணிடுவாங்க, தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர. இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணுன்னா கண்டிப்பாக அது ஒரு புரிதல் உள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும். அது முழுக்க அதாவது என்னென்னா, ஒரு வெர்ஷன் எழுதி அனுப்புவேன், மறுபடியும் ஒரு வெர்ஷன் அனுப்பிப்பேன். அவர் ஒரு கிரியேட்டர், டைலாக் வந்து பண்ணியிருக்காரு. சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்துருப்பீங்க. வானம் வந்து என்ன உங்கள் அப்பா ஓட்டு சொத்தா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா. அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும், பெரும் அறிவு வேணும். அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்குது. அவரு தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சார். முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே. இது வேறு யாருமே கிடையாது. இது நானோ இதுவோ இல்லை. நான் கதை எழுதுவேன், அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா, அதுக்கு முழுக்க காரணம் அவர் மட்டுமே. ஆனால் எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதில் கரெக்ஷன்ஸை சொல்லி அதில் வந்து இப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கைடு பண்ணது வந்து முழுக்க அவர் தான். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் அதுக்கப்புறம் ஆதித்ய சார் வந்து சொன்னார், அவர் யூஎஸ்லேருந்து வந்தார் இல்லைங்களா, அதை எப்படி புரியணும்னு சொல்லிட்டேன், கதையை சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு. நான் சத்தியமாக எனக்கு தெரியல, கதை எப்படி சொல்லியிருப்போம்னு எனக்கு தெரியல. அவர் தான் அவர் சொன்னார். அப்புறம் இது பண்ணார், ஓகே தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சைன் பண்ணலாம், அதை பாண்டு பேத்தர்லாம் வாங்கி வச்சாச்சு, சைன் பண்ணலாங்கும்போது 2வது கொரோனா வந்துருச்சு. அப்போ நாம் வந்து நடுத்தரில் தான் நின்றுட்டு இருந்தோம். இது வேறையா, இந்த கொரோனா வேறு வந்து வேறு தொல்லை பண்ணுது ஏடா அப்படின்ட்டு அது ஒரு 3 மாதம் போச்சு. ஆனால் 3 மாதம் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், தொடர்ந்து பேசிட்டோம், பல விஷயங்களை பேசியிருக்கோம். நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன், அவருக்கு அரசியல் நல்லா தெரியும். அப்புறம் அவர் தான் வந்து சொல்லி ஆதித்யா அவர்களை வந்து இது பண்ணார். நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி சைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 65 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் மட்டுமே. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை 30 நாள் எடுத்துகிட்டு பார்க்கலான்னு சொல்கிறதோ அப்படி இல்லாமல் முழுக்க அவர் வந்து நம்பினது வந்து விஜயகுமார் அவர்களை. அவர் வந்து என்னையை நம்பினார். ஸோ நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இது பண்ணேன். அவர் மட்டுமே காரணம். இந்த இந்த 65 நாள் தொடர் படப்பிடிப்பு போகிறதுக்கு ஆதித்யா அவர்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பர்சனலாக நான் வந்து இந்த படம் 65 நாள் எனக்கு என்னென்னா, இந்த போயிட்டு ஒரு 10 நாள் ஷூட்டு, இந்த 15 நாள் ஷூட்டு, அதுக்குள்ளே இடையில வந்தோம்னா இப்படி கட் பண்ணி காட்டுங்க, இப்படி பண்ணுங்க, எப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க. ஒரு படம் முடிந்த பிறகு 1000 நொட்டைகள் 1000 பேர் சொல்லலாம். அது அவரவர்களோட மைண்ட்லேருந்து இருக்கிறது. இது அப்படி இல்லை. அதனால் 10 நாள் முடிச்சுட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஏதோ ஒன்று காமிச்சோம்னா சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கேன், போனோமா படத்தை முடிச்சுட்டு வரணும். இதுதான் நான் வச்சுருக்கிறது. அப்படி 65 நாள் படப்பிடிப்பு நடத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள். ஏன்னா நான் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தேன். நான் வந்து விஜயகுமார் சாருக்கு கொடுக்கும்போது கூட பவுண்டட் கொடுக்கும்போது ஸ்லாங் இல்லை. அது வந்து வேலூர் மாவட்டத்து பின்பகுதியில் நடந்தது தான். ஸ்லாங் வந்து இல்லை. அப்போ வசனங்கள் நல்லா எழுதணும் இல்லையா, மேம்பட எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒருத்தரை இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது எழுத்தாளர் பெருமாள் முருகன் சாருக்கு தான் இந்த மாதிரி வந்து அழகிய பெரியவன் சார் வந்து பண்ணார்னா எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நான் டைரெக்டாக கால் பண்ணி பேசுகிறத விட ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் தான் அழகிய பெரியவன் சார் நம்பர் கொடுத்தார். ஸோ அவர் தான் வந்து அந்த லொக்கேஷன் வாங்க காட்டுறனார். அவரு தான் அந்த அரங்கல் துர்கம்ங்கிற ஒரு ஊரை வந்து காமிச்சார். அந்த ஊரை காமிச்சார். அப்புறம் அவர் வாத்தியாராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வாத்தியாராகவும் நான் மாணவனாகவும் தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். அவர் வந்து வாத்தியாராக தான் இருப்பார், நான் மாணவன் மாதிரி தான் அவர் பேசுவார். அவர் பேசுகிற தமிழ் அழகாக இருக்கும். இந்த தமிழ் உச்சரிப்பாக அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஸோ அந்த லொக்கேஷனை வந்து பிடிச்சி கொடுத்தது வந்து அழகிய பெரியவன் சார். அவரை போய் சந்தித்ததுக்கப்புறம் தான். அதாவது அவர் டயலாக் மட்டும் எழுதி இது பண்ணல, அவர் ரொம்ப ஆர்வமாக லொக்கேஷன் பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை இது பண்ணது எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ தான் நான் இப்போ சென்சாருக்கு முன்னாடி கூட சென்சார் போனோம். சென்சாரில் கூட ஒரு இது மாற்ற சொன்னாங்க. அப்போ கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். அந்த வசனத்தை பயன்படுத்தலை, அதை மாற்றலை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது தமிழ் கேட்டுட்டா நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவர் எழுத்தாளருங்கிறதுனால, அவர் ஒரு ஆசிரியருங்கிறதுனால அது இருக்குது. அதனால் நான் அதை வந்து மாணவனாக அவர்கிட்ட கேட்பேன். அவர் வந்து தொடர்ந்து இது பண்ணார். இதில் எனக்கு சர்ப்ரைசிங்காக வந்து ஒன்று தான் இருந்தது. அவர் வந்து ஒரு மனிதரை வந்து எனக்கு கை காமிச்சார். அந்த மனிதர் வந்து எழில் அவர்கள். எங்கே இருக்கார் அவர்? எழில் எங்கே இருக்காரு? வாங்க மேலே வாங்க ப்ளீஸ் வாங்க. இல்லை, நான் கதையை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அது வேணாம், அது நீங்கள் படம் பாருங்கள் சார். படம் நான் சொல்கிறேன். பேச்சு வாக்கில் வந்ததுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன பேர் உனக்கு? நீ பேசுகிறேன். இந்த மனிதர் பேர் எழில், அரங்கல் துருகத்தில் இருக்கார், வாத்தியார். இந்த மனிதன் இல்லைன்னா அந்த 65 நாள் நான் படப்பிடிப்பை நடத்திருக்க முடியாது. எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் எந்த இதில் பண்ணாலும் அவர் வந்து இது பண்ணார். அவருக்கு நான் சத்தியமாக ஒன்றும் பண்ணல. அவர் தான் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் படம் வந்துருச்சு. அது நீங்கள் பார்க்க போகிறீங்க, இல்லை அடுத்த வாரம் வருது. இது நான் பர்சனலாக இந்த படத்தில் நான் என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மனிதரை மட்டும்தான். ஸோ அது இந்த ஒட்டுமொத்த படத்துலையும் நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழில்ங்கிற ஒரு மனிதரை. நன்றி சார். அதுக்கப்புறம் இங்கே ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் வாங்க சார். எல்லோரும் வாங்க. குலோத்துங்கன், ராஜீவ் சார் எல்லாம் வாங்க ப்ளீஸ், மேலே வாங்க. ரொம்ப நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. வாங்க சங்கர் பாபு வாங்க. எங்கே சித்தார்த்? எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்? சதீஷ், வேறு யார் இருக்கா? நாகராஜ் பிரதர் வாங்க.
நன்றி, வணக்கம்.